ஒவ்வொரு கூறுகளும் இந்த நுண்ணிய இரத்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸ் வராமல் காத்துக்கும். அதனால தான் ஒரு மனிதன் உணவை கட்டுப்படுத்தும் போது, உணவின் கூறுகளை சரியாக தேர்ந்தெடுக்கும் போது இந்த சர்க்கரை கட்டுப்படுறது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக ஒரு வெல்பீயிங்னஸ் இருக்கும். சார் மாத்திரை விட்டோன்னே எனக்கு பிரமாதமாக இருக்குது சார், எத்தனை நோயாளிகள் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த மாத்திரை வெறும் இரத்த சர்க்கரை அளவை மட்டும் குறைக்கும். ஆனால் இந்த உணவு சர்க்கரை அளவை குறைக்கிறதோட அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் போய் இந்த மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸை வந்து தடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரை போலவே அவரும் வந்து இங்கே சென்னையில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெனவே ஒரு மருத்துவமனை நடத்தி அதில் வந்து வெறும் உணவு வைத்தே கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்தியாவில் பூனேயில் ஒருத்தர் இதே மாதிரி தான், திருப்பாதின்னு ஒருத்தர், அவரும் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு இந்த லோ கார்போஹைட்ரேட் கீட்டோஜெனிக் டயட், அதுக்கப்புறம் அந்த லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபேட் டயட், இதெல்லாம் இந்த மாதிரியான உணவு திட்டங்களை கொடுத்து அது மூலமாக சர்க்கரையை கட்டுப்படுத்துவதை மிக துல்லியமாக நவீன ஆய்வுகளாலும் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ இப்படியான சாத்தியங்கள் இருக்கும்போது நாம் ஏன் தடாலடியாக வந்து ஒரு மாத்திரைகளுக்குள்ளேயும் மருந்துகளுக்குள்ளேயும், அது எந்த மருத்துவ முறையாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், நவீன மருத்துவமாக இருக்கட்டும், எதுவும் தேவையில்லை. முதல்ல நம்முடைய வாழ்வியல், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய மனம், இது மூலமாக இந்த நோய்களை கட்டுப்படுத்துவது. இது சர்க்கரைக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய புற்றுநோய்க்குமே இதுக்கான ஒரு இத்தனை விஷயங்களை அக்கறை எடுத்துக்கொண்டால் அதில் கூட கட்டுப்படுத்த முடியும். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா உலகம் முழுக்க பேசப்பட்ட நோய் தான். ஐரோப்பியர்களும் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களும் ஒரே விஷயத்தை எழுதியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா, சிறுநீர் கழித்து விட்டு வரக்கூடிய இடத்துல எறும்பு மொச்சுதுன்னா அவனுக்கு மேக நோய் இருக்குது. அதாவது அவன் சிறுநீர் கழித்த இடத்துல அந்த சிறுநீரோடு சேர்ந்து இனிப்புத்தன்மை வரும்போது அதை தேடி எறும்பு வருது அப்படின்னா அவனுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மெலிந்து கொல்ல வைக்கும் அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு இருந்த டிஸ்கிரிப்ஷன். மேக நோய்களின் அவத்தைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் படிப்போம். அத்தனை பாரம்பரிய மருத்துவ முறையும் அப்படி சொல்லிச்சு. அப்போ அன்னைக்கும் அதே நோய் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அதை வந்து அவர்கள் நவீன அறிவியலில் அதுக்கான காரணங்களை, பல்வேறு காரணங்களை வச்சு நிறைய விஷயங்களை வச்சு சொல்லிட்டு வராங்க. சமீபத்தில் அவங்க சேர்த்துருக்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய் அதிகரிப்பதற்கான காரணம் நம்ம எல்லாத்தையும் கேட்டால் தெரியும். மாவு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது, பாரம்பரியமாக இருந்தால் வர்றது, இல்லை மன அழுத்தம் மிக அதிகமாக இருந்தால் வர்றது, உடல் பயிற்சி குறைந்து உடல் உழைப்பு குறைந்து இருந்தால் வர்றதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வருடம் உலக சுகாதார நிறுவனம் பதிவு செஞ்சுருக்கு. என்னது அப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இருந்தால் வருங்கிறான். காற்று மாசுபடுவதனால் சர்க்கரை நோய் கூடுகிறது என்கிற அறிக்கையை அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உடனே இதெல்லாம் இவங்கெல்லாம் போய் சொல்லிகிட்டே இருப்பாங்கயா, இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க தேவையில்லாத பயத்தை உருவாக்கி அதில் நோயை அதிகமாக்கி அதில் காசு பார்க்குற கூட்டம் அப்படின்னு நம்ம ஏளனமாக பேசி சென்றோன்னா நாம தான் முட்டாள்கள். அந்த அறிக்கைகளையும் நாம் உற்று பார்க்கணும். உடனே அதை நினச்சி பயந்து பரிதவிச்சு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உண்மைகளை உற்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு நிதர்சனத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் மிக தீவிரமாக நம் அத்தனை பேரையும் துரத்தி கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒரு காலத்தில் முதுமை கால ஜீரியாட்ரிக் டிசீஸ் என்று பேசப்பட்ட நோய்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து 35 வயசுல 25 வயதுல நம்ம கதவை தட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. குறிப்பாக புற்றுநோய்களினுடைய கூட்டம் பல நேரங்களில் பல கூட்டங்களில் பகிரும்போது சொல்லுவாங்க, ஏன் சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்க, இப்போ நிறைய டெஸ்டிங் நடக்குது, நிறைய வந்து ஸ்க்ரீனிங் நடக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, புதிதாக, அதாவது இந்தியாவுக்கு மிக அதிகமாக வராத, நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து மருத்துவக் கல்லூரிகள், சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது இந்தியாவில் எந்த புற்றுநோய் அதிகம் இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ சொல்லுவோம், குடல் புற்றுநோய் இங்கே அவ்வளோ வராது, அப்புறம் வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய புராஸ்டேட் புற்றுநோய் அதிகம் வராது, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய்
அவர்களுடைய முதுமையில் மட்டும் பாலூட்டாமல் இருந்திருந்தாலோ இல்லை குழந்தை பேர் இல்லாததுனாலேயோ திருமணம் ஆகாதனாலேயோ ஒருவேளை அவர்களுடைய அந்த பாலூட்டுவதற்கான ஹார்மோன் தேங்கி அவர்களுடைய மரபில் அப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு மட்டும் வரும்னு படித்தோம். ஆனால் இன்னைக்கு அத்தனையும் புரட்டி போட்டாச்சு. ஐரோப்பியர்களுக்கு மட்டும்தான் அதிகம் வரும் என்று பேசப்பட்ட புரோஸ்டேட் கார்சினோமா இன்றைக்கு இந்தியாவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஒன்லி அதாவது புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் போய் புகைப்பிடிக்காத மக்களுக்கு வரக்கூடிய ஸ்மால் செல் லங் கார்சினோமா இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. நம்ம நல்ல அதிக மணமூட்டிகளான மஞ்சள், காயம், சீரகம் இதெல்லாம் அன்றாடம் உணவில் சேர்த்ததுனால நம்முடைய குடலில் இந்த புற்றுநோய் வராது என்று நினைத்து கொண்டிருந்த கோலன் புற்றுநோய் இன்றைக்கு மலக்குடல்லையும் அப்புறம் மலக்குடலுக்கு கீழேயும் வரக்கூடிய புற்றுநோய்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் புள்ளிவிவரங்கள் சொல்ற விஷயம். அதாவது கண் முன்னால் பார்க்கிறோம், இத்தனை நோயாளிகள் வந்திருக்கிறார்கள், இவ்வளவு கட்டி வந்திருக்கிறது, இவ்வளவு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், இவ்வளவு பேர் சிகிச்சை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது அவற்றை தள்ளி விட்டு உதாசீனப்படுத்தி விட்டு நம்மால் போக முடியாது நண்பர்களே. ஒரே ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையினுடைய வாசலில் காலை 9 மணிக்கு போய் நாம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற கூட்டம் சில நேரங்களில் ரொம்ப மனவேதனையாக இருக்கும். ஒரு முறை ஒரு நோயாளியை ஒருத்தரை அங்கே அனுப்பியிருக்கோம். அவருக்கு ஒரு தீவிர நிலை இருக்கிறது, ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து ஒரு சக மருத்துவர்கிட்ட கேட்டு அவருக்கு அனுப்பி விட்டுருக்கோம். அவர்கள் இல்லைன்னு எல்லா சோதனையும் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு நல்ல கோபம். நான் அந்த மருத்துவரை அழைத்து, ஏன் சார் இப்படி இவ்வளோ ஒரு தீவிர நிலை நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன பதில், சார் நீங்கள் அனுப்பியிருந்த நோயாளி அதிகபட்சம் இன்னும் 8 to 10 மாதங்கள் தான் உயிர் வாழ முடியும். அவரை நாங்கள் இங்கே வச்சு ட்ரீட் பண்ணுறதை விட ஒரு 4 வருடம் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறவருக்கு நான் இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அறை நிரம்பி கிடக்கிறது. இவருக்கு நான் கொடுப்பதை விட அவருக்கு சிகிச்சை அளிக்கணுங்கிறதுக்காக திருப்பி அனுப்புகிறாங்க. எவ்வளவு வலி தரக்கூடிய வேதனை தரக்கூடிய விஷயம்னு பாருங்கள். அந்த நோயாளியினுடைய நிலையில் இருந்து பார்த்தால் மரணம் என்பதால் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், மரணம் என்பதால் குடும்பம் உதாசீனப்படுத்துகிறது, மருத்துவ உலகம் உதாசீனப்படுத்துகிறது. அப்படிங்கிற சூழல்ல இன்றைக்கு நிறைய பேர் பெருகி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. சர்க்கரையிலும் சரி புற்றுநோயிலும் சரி எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. இது உண்மை, நிதர்சனமா. அதனால் அவதிப்படுபவர்கள், அதற்கான பல்வேறு பக்க நோய்களில் வரவங்க நீ கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. சர்க்கரை ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா, அது நேரடியாக இரத்த சர்க்கரை கூடி அதனால் வரக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை, அது கிளை விரிக்கிறது. சர்க்கரை கூட கூட அவனுடைய உள்ளுறுப்புகளில், சிறுநீரகத்தில், இதயத்தில், மூளையில், அதனுடைய நுண்ணிய நாளங்களில் பிரச்சனைகள் உருவாது. மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸ் என்று ஆங்கில மருத்துவம் சொல்லுது. அதை அந்த நுண்ணிய நாளங்களில் வரக்கூடிய சிக்கல் தான் ஒரு கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிக்கு சிறுநீரக நோய் கொண்டு விடுறது. அந்த நுண்ணிய நாளங்களில் வரக்கூடிய துன்பங்கள்னால தான் அந்த கரோனரி வெசல்னு சொல்லக்கூடிய இதயத்தில் இரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த நாளங்களில் வெடிப்பும், அந்த வெடிப்பினால்தான் அதில் போய் அதை சரி செய்ய வேண்டும் என்று கொழுப்பு போய் பட்டு அப்புறம் அதில் மாரடைப்பு உருவாகிறது. இதே தான் மூளைக்கும். அப்போ அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம் இந்த நுண்ணிய இரத்த நாளங்களை பாதுகாப்பது. சர்க்கரை குறைப்பதுங்கிறது வெறும் மாத்திரையை போட்டு இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு பேர் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லை. அந்த நுண்ணிய நாளங்களில் பிரச்சனை வராத அளவுக்கு நாம் அதற்கான வைத்தியமும் அதுக்கான உணவு இருக்கணும். இப்போ யுவபாரத் சொன்னதை வரும். அவர் சொன்ன உணவினுடைய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி அது தட்டையா அது கார்போஹைட்ரேட் குறையிறதுனால சர்க்கரை குறையுதுன்னு நினைச்சிட வேண்டாம். ஏன் சிறுதானியங்களை அவர் முன்னிறுத்துகிறார்? ஏன் ஒரு முறை கதிரவன் சமைத்த காய்கறிகளை தினமும் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு? ஏன் அதிக எண்ணெய் பதார்த்தங்களையும் அந்த துரித உணவுகள் வேண்டான்னு சொல்றாருன்னா, மிக முக்கியமான காரணம் அது கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய ஒவ்வொரு கூறுகளும் இந்த நுண்ணிய இரத்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸ் வராமல் காத்துக்கும்.
அதனால தான் ஒரு மனிதன் உணவை கட்டுப்படுத்தும் போது, உணவின் கூறுகளை சரியாக தேர்ந்தெடுக்கும் போது இந்த சர்க்கரை கட்டுப்படுறது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக ஒரு வெல்பீயிங்னஸ் இருக்கும். சார் மாத்திரை விட்டோன்னே எனக்கு பிரமாதமாக இருக்குது சார், எத்தனை நோயாளிகள் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த மாத்திரை வெறும் இரத்த சர்க்கரை அளவை மட்டும் குறைக்கும். ஆனால் இந்த உணவு சர்க்கரை அளவை குறைக்கிறதோட அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் போய் இந்த மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸை வந்து தடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரை போலவே அவரும் வந்து இங்கே சென்னையில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெனவே ஒரு மருத்துவமனை நடத்தி அதில் வந்து வெறும் உணவு வைத்தே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் பூனேயில் ஒருத்தர் இதே மாதிரி தான், திருப்பாதின்னு ஒருத்தர், அவரும் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு இந்த லோ கார்போஹைட்ரேட் கீட்டோஜெனிக் டயட், அதுக்கப்புறம் அந்த லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபேட் டயட், இதெல்லாம் இந்த மாதிரியான உணவு திட்டங்களை கொடுத்து அது மூலமாக சர்க்கரையை கட்டுப்படுத்துவதை மிக துல்லியமாக நவீன ஆய்வுகளாலும் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ இப்படியான சாத்தியங்கள் இருக்கும்போது நாம் ஏன் தடாலடியாக வந்து ஒரு மாத்திரைகளுக்குள்ளேயும் மருந்துகளுக்குள்ளேயும், அது எந்த மருத்துவ முறையாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், நவீன மருத்துவமாக இருக்கட்டும், எதுவும் தேவையில்லை. முதல்ல நம்முடைய வாழ்வியல், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய மனம், இது மூலமாக இந்த நோய்களை கட்டுப்படுத்துவது. இது சர்க்கரைக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய புற்றுநோய்க்குமே இதுக்கான ஒரு இத்தனை விஷயங்களை அக்கறை எடுத்துக்கொண்டால் அதில் கூட கட்டுப்படுத்த முடியும். மருத்துவ முறைகளில் இந்த சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், அத்தனை பாரம்பரிய மருத்துவ முறைகளில் சுவை மிக முக்கியமான விஷயம். சுவையின் அடிப்படையில் தான் நோயை பற்றியும் பேசினார்கள், நோய்க்கான சிகிச்சை பற்றியும் பேசினாங்க. வழி துவர் விஞ்சிக்கு புளி துவர் விஞ்சிக்கின் வாதம், இந்த வாத நோய்கள் எல்லாத்துக்குமே புளிப்பும் துவர்ப்பும் ஆகாது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லிச்சு. நாங்கள் படிக்கிற காலத்தில் இதில் இப்படிப்பா இருக்கும் அப்படின்னு முதல்ல யோசித்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இந்த புளிப்பு உள்ள விஷயங்கள்னால ஏதாவது இன்ஃப்ளமேஷன் நடக்குதா அப்படி நவீன அறிவியல் வச்சு யோசித்தோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைய அறிவியல் மூலமாக, இன்றைய நவீன அறிவியல் மூலமாக அதை உற்று பார்க்கும்போது, துவர்த்தல் அப்படின்னா தமிழில் மிக அருமையான வார்த்தை. துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், உலர்ந்து போகிறது. எப்போ வந்து நம்மளுடைய டிஸ்க், முதுகு தண்டுவடம், நம்மளுடைய கால் மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் மெம்பரேன், இதெல்லாம் கொஞ்சம் துவர்த்து போகும்போது, உலர்ந்து போகும்போது நமக்கு மூட்டு வலி வர ஆரம்பிக்குது, அந்த தட்டுக்கள் நகர ஆரம்பிக்குது, அந்த தட்டுக்கள் வீங்க ஆரம்பிக்குது. அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள ஈரத்தன்மை குறையும் போது அதனுடைய முதுகு தண்டாக இருக்கட்டும் இல்லை மூட்டாக இருக்கட்டும் வாத நோய்களை ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வருது. அப்போ அன்றைய புரிதலில் அவர்களுக்கு இந்த மெனிஸ்கஸ் மெம்பரேனோ டிஸ்கில் இருக்க ஹைட்ரேஷனோ தெரியாது. ஆனால் அன்றைய அனுபவம் மிக தெளிவாக இந்த புளிப்பையும் துவர்ப்பையும் தூரவை, உன்னுடைய மூட்டு வலி வந்து குறையும். கபத்தன்மையை அதிகரிக்கும்னா இனிப்பு, இனிப்பு அதிகம் சாப்பிட்டேன்னா உன்னுடைய கபம் சேரும். சர்க்கரை நோயாளிக்கான மிக அடிப்படையான விஷயம். அன்றைக்கு சொன்னா, கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனிறைச்சி போதை, ஓதுவாய் நெய்யும் பாலும் பரிவுடன் உண்பீராயில் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் தானே. இது வந்து அன்றைக்கு பிரமேகத்துக்கான பெத்தோஜெனிசிஸ் நாங்கள் படித்தது. முதல்ல யோசிச்சோம், கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனிறைச்சி போதை. சரி, கொழுத்த மீனிறைச்சி போதையாவது ஹை ஃபேட் டயட்னு இன்றைய அறிவியல் வச்சு புரிஞ்சுக்கலாம். கோதையர் கலவி போதை எப்படிப்பா சர்க்கரை நோய்க்கு காரணம்? பலவாறு நாங்கள் வேடிக்கையாக பேசியிருக்கிறோம், கல்லூரி காலங்களில் விவாதித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய அறிவியல் அதை மிக முக்கியமான காரணமாக சொல்கிறது. அதாவது கோதையர் கலவின்னு சொல்லலை, கோதையர் கலவி போதை, பெர்வர்ஷன் இன் தி தாட். உங்களுடைய மனதில் அதற்கான எண்ணங்கள் ஓடும்போது உன்னுடைய டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன்கிற லெவல், டெஸ்டோஸ்டிரோன்கிற லெவல் எப்படி மாறுபடும், அது உன்னுடைய இன்சுலினை எப்படி மாற்றுது, உன்னுடைய லெப்டின் மெக்கானிசத்தை எப்படி மாற்றுதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அன்றைய அனுபவம் சார்ந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் இன்றைய அறிவியல் கண்களோடு வைத்து பார்க்கும்போது அத்தனையும் உண்மை என்று புலப்படுகிறது நண்பர்களே. அப்போ என்ன நம்ம செய்யணும், திருப்பி என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மரபை மீட்டெடுத்து அறிவியல் கண்களால் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த அறிவியல் கண்களால் பார்க்க வேண்டும் என்று நான் அழுத்தி அழுத்தி சொல்வதற்கு காரணம், மரபு அப்படிங்கிறதுனால அதுவே 100% சரி என்று வாதிட நான் இங்கே வரல. மரபிலும் நிறைய அழுக்குகளும் அழுக்காறுகளும் தேங்கி கிடக்குது.
ஏன்னா மரபு மருத்துவத்திலேயே பல்வேறு தவறுகள் காலத்தால் போய் பொதுமி இருக்கு. அதையும் வெளியே எடுக்கணும். அதை வெளியே எடுத்தா தான் உண்மை புலப்படும். அப்ப அதை வெளியே எடுக்கிறதுக்கும் மரபினுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கும் நமக்கு நவீன அறிவியலின் துணை நமக்கு தேடும். அந்த நவீன அறிவியலின் துணை கொண்டு அந்த மரபை எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு உண்மைகள் புலப்படுகிறது. இன்னைக்கு ஊன்னா ஓட்ஸை சொல்றான். எங்க பார்த்தாலும் ஓட்ஸ் சாப்பிடுப்பா, சக்கரை வியாதியா ஓட்ஸ் சாப்பிடு, உடம்பு இழைக்கணுமா ஓட்ஸ் சாப்பிடு, உனக்கு கொழுப்பு குறைக்கணுமா ஓட்ஸ் சாப்பிடு. எனக்கு பல்வேறு நேரம் தோணுது, ஏன் ஓட்ஸுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம்னா, ஓட்ஸுக்கு பின்னாடி இருக்க வணிகம். ஓட்ஸை விட நம்ம ஊரில் இருக்க சிறுதானியங்கள் எவ்வளோ வசதியாக இருக்குது. ஓட்ஸ் இந்த பக்கம் வச்சுப்போம், இந்த இடத்துல வரிசையாக எல்லாத்தையும் பட்டியலிடுவோம். தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி, ஏன் அரிசியும் சேர்த்து வைத்துக்கொள்ளும். நண்பர்களே, ஓட்ஸில் ஒரு சில விஷயங்கள் நல்ல பொருட்கள் இருக்குன்னு சந்தை ஊதுகிறது. அந்த ஊதிய சந்தை ஊதும் போது அது நம் காதில் விழுந்து அதை போய் ஓட்ஸில் பீட்டா குளுக்ககான் இருக்கு, புரோட்டீன் நிறைய இருக்கு, ஃபைபர் இருக்குன்னு நினைக்கிறான். ஏன் திணையில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் இதில் இருக்கா? கம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இதில் இருக்கா? கேழ்வரகுல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து இதில் இருக்கா? இன்னும் எத்தனை எத்தனை குட்டி குட்டி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் அந்த சிறுதானியத்தில் இருக்கு. பிரிச்சு பிரிச்சு மேய முடியும் அவ்வளத்தையும். போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூத்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்தவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை. தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூத்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்தவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை. தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூத்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்தவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை. தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூத்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்தவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை. தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூத்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்தவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை. தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூத்வ விளக்க உரை. அரசரைச் சார்ந்தவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது.
சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூதுவ விளக்க உரை அரசரைச் சார்ந்தவர் தம்மைக் காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மைக் காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூதுவ விளக்க உரை அரசரைச் சார்ந்தவர் தம்மைக் காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மைக் காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூதுவ விளக்க உரை அரசரைச் சார்ந்தவர் தம்மைக் காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மைக் காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை தமக்கு மேலேயுள்ளவர்க போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிதமூதுவ விளக்க உரை அரசரைச் சார்ந்தவர் தம்மைக் காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்றபின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மைக் காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க. பிழைகள் நேர்ந்துவிட்டதாக ஆட்சியாளர் சந்தேகப்பட்டுவிட்டால் அவரை தெளிவிப்பது எவர்க்கும் கடினம். கலைஞர் விளக்க உரை தமக்கு மேலேயுள்ளவர்க